யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல எங்கேயோ ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை கடந்து நினைச்ச பாதையில நினைச்ச மாதிரி இருக்கோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்க மாட்டீங்க. இதுக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அது உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா, உங்க அக்காவாவோ தங்கச்சியாவோ இருந்தா, மேபி உங்க அம்மா அப்பாவா இருந்தா, ஆனா இதுக்கு எல்லாம் காரணம் யாரு தெரியுமா? நீங்க தான். எஸ், யூ ஆர் த ரீசன். ஒரு ப்ராப்பரான ட்ரீம் லைஃப் அச்சீவ் பண்ண தேவை என்ன தெரியுமா? ஒரு சரியான பாதை தான். ஹெக்ஸா, ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கார்ப்பரேட் அண்ட் ஃபின்டெக் கம்பெனியில் நம்ம லைஃபுக்கான ஒரு சரியான பாதையை தேடி வந்திருக்கீங்க. வி வில் கீப் அவர் ப்ராமிஸ். உங்களோட ட்ராவல் வித் அஸ் வில் பி வெரி கிளியர் அண்ட் ஸ்டேபிள். பல பேர் இந்த சொசைட்டியில் நிறைய அசிங்கங்களை பார்த்துருப்போம், அவமானங்களை பார்த்துருப்போம். ஏன், இது நமக்கு கூட நடந்திருக்கும். படிப்பில்லை, அழகில்லை, லோ கிளாஸ், மிடில் கிளாஸ், ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை, கடன் தொல்லை, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அக்கா தங்கச்சிக்கு மேரேஜ் செலவு, சொந்த வீடு இல்லை, இந்த மாதிரி பல ப்ரெஷர்ஸ் கமிட்மெண்ட்டில் நம்ம ஓடிட்டே இருப்போம். இதையும் தாண்டி வந்தால் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு பண்ணுவாங்க. சரி, எதுவும் வேணாம், ஓன் பிஸ்னஸ் போகலாம், அப்படி பண்ணாதான் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்டேபிள் ஆக முடியும்னு ஆரம்பித்தா கேபிட்டல் ஹியூஜாக வேணும். அப்படி கேபிட்டல் பெருசாக இல்லாத பர்சன்ஸ் லைஃப் ஜெயிக்கவே முடியாதா? ட்ரேடிங்கில் முடியும். உங்களுக்கு யாரும் ஓனர் இல்லை, நீங்கள் தான் இங்கே ஓனர். பெரிய கேபிட்டல் தேவையில்லை, உங்கள் எஃபர்ட்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி தான் இங்கே இம்பார்ட்டன்ட். டென்ஷன் ஃப்ரீயாக இந்த மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் இருந்தால் வி ஆர் ஹியர் டு சப்போர்ட் யூ. இருட்டில் இருக்க பல பேருக்கு வெளிச்சத்திலிருந்து ஒரு கை உங்களை உங்கள் லைஃப்பை மேலே தூக்கி விட போகுது. ஹெக்ஸா தான் அந்த கை. அதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்கள் லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிற ஒரு மிகப்பெரிய டூலாக ஹெக்ஸா வில் பி தேர். உலகத்தில் எப்பயுமே அழியாத ஒரு செல்வம் எது சொல்கிறான்னு தெரியுமா? நம்ம அறிவு தான். மனித இனம் இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் அழியாமல் பணம் பண்ணக்கூடிய ஒரு தொழிலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தில் மனிதன் ஒருத்தர் இருந்தான்னா கண்டிப்பாக பசின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. பசின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா பணம்ங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். பணம்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா வர்த்தகம்னு ஒரு விஷயம் இருக்கும். வர்த்தகம்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கும். பண்டைய காலத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம அழகாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அது என்ன பண்ணோம் அப்படின்னா, பண்டமாற்று முறை. என்கிட்ட ஒரு மாடோ ஒரு ஆடோ இருந்துச்சு அப்படின்னா, நான் அனிமல்ஸை கொடுத்துட்டு எனக்கு தேவையான அனிமல்ஸோ இல்லை வேறு ஏதாவது தானியங்களோ சாப்பாட்டு பொருட்களோ நான் வாங்கிப்பேன். அதுக்கடுத்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தை ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அது ஒரு ப்ரீஷியஸான மெட்டல். என்கிட்ட இருக்க தங்கத்தை கொடுத்துட்டு எனக்கு தேவையான பொருளோ இல்லை அவங்களுக்கு தேவையான பொருள் நம்ம கொடுத்துட்டு தங்கமோ மாற்றிக்கிட்டோம். அதுக்கடுத்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் காயின்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு. அதுக்கடுத்து பேப்பர் மணி, பிளாஸ்டிக் கார்ட்ஸ், டிஜிட்டல் பேமெண்ட் லைக் ஃபோன்பே, கூகுள் பே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஃபியூச்சராக கிரிப்டோ அசட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே பணத்தை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்கணுங்கிற விஷயம் காமனாக இருக்குது. ஆனால் அந்த மணியோட ஃபார்ம்ஸ் தான் மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி அழியாத ஒரு பிஸ்னஸை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். ஹெக்ஸா நமக்காக இந்த ட்ரேடிங்கோட பேசிக்லேருந்து டாப் நாச் வரைக்கும் நமக்கு பெரிய நாலேஜஸை கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்மளோட ட்ராவல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஸ்மூத்தாகவும், கிரேட்டராகவும், ஃபாஸ்டராகவும், ஸ்டேபிளாகவும் இருக்கும். ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மள பல பேர் சில பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்போம், சில பேர் மெட்ரிக் ஸ்கூலில் படிச்சிருப்போம், சிலர் சிபிஎஸ்சி போர்டு, சிலர் ஐசிஎஸ்சி போர்டு, சில பேர் ஆக்ஸ்ஃபோர்டு எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சொசைட்டி என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட கல்வி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம ஹெக்ஸா குளோபல் இன்ஃபர்மேஷன்ஸையும் குளோபல் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுறதுக்கான நாலேஜையும் எல்லாருக்குமே போய் சேரணும்னு எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, நாம் என்ன படிக்கிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட இம்பார்ட்டன்ட் நம்ம யார்கிட்ட படிக்கிறோங்கிறது. நம்ம யார்கிட்ட படிக்கிறோம்? ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் லீடிங் ஃபின்டெக் கார்பரேட் கிட்ட. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல பல பேர் இதுக்கு முன்னாடி ட்ரேடிங் பண்ணியிருக்கலாம், ட்ரேடிங்கில் லாபம் பார்த்துருக்கலாம், நிறைய கசப்பான விஷயங்களையும் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் உங்களோட லைஃப் அப்படிங்கிறது, உங்களோட ட்ரேடிங் கெரியருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபின்டெக் கார்பரேட்டோட ட்ராவல் ஆக போகிறீங்க அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுட்டு கன்சிஸ்டண்ட்டாக நம்மளோட ஸ்ட்ரக்சரையும் நம்மளோட கோர்சஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தால் ஹெக்ஸாவோட டீம் கம்ப்ளீட்டாக உங்களுக்காக இருக்கும். ஸோ கெட் ரெடி, உங்களுக்கான டைம் வந்துருச்சு. பிரிங் யுவர் ட்ரீம் அலைவ்.